நாங்கள் செய்திகளை உருவாக்குவதில்லை, உங்களுடைய கதைகளையே சொல்லும் யூடிவியின் பிரதான செய்திகளோடு நான் ஹனீஃப் இஸ்மாயில் முகமது ரஹமத்துல்லா. முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். பொது நிகழ்வுகளை தவிர்க்குமாறு விசேட வைத்திய நிபுணர் அறிவிப்பு. வருட இறுதி களியாட்ட நிகழ்வுகளுக்கு தடை. நாட்டுக்கு சுற்றுலா மேற்கொண்ட உக்ரைன் பிரஜைகள் 3 கோவிட். மகர சிறை கலவரத்தில் உயிரிழந்த 4 கைதிகளின் சடலங்களை அரசு செலவில் தகனம் செய்ய நீதிமன்றம் உத்தரவு. சர்வதேச விசாரணை கோரி வலுப்பெறும் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் ஆர்ப்பாட்டம். குரேஷியாவில் பாரிய நிலநடுக்கம், 7 உயிர்கள் காப்பு, பாதி நகரம் அழிவு. அமெரிக்க துணை ஜனாதிபதியாக பதவியேற்க உள்ள கமலா ஹாரிஸுக்கு கோவிட் தடுப்பூசி செலுத்தப்பட்டது. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டுச் செய்திகள். கிராம மட்டத்தில் புதிய தொழிலதிபர்களை உருவாக்கும் போது புதிய தொழில்நுட்பம் மற்றும் தொழில் முனைவோருக்கான அறிவினை வழங்கி அவர்களை ஊக்கப்படுத்துமாறு பொருளாதார புத்தெழுச்சி மற்றும் வறுமை ஒழிப்புக்கான ஜனாதிபதி செயலணியின் தலைவர் பசில் ராஜபக்ஷ சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தற்போது இளைஞர்களுக்கிடையில் வேலையில்லா பிரச்சினை அதிக அளவில் காணப்படுவதுடன் இவர்களுக்கான புதிய வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்கு திறன் அபிவிருத்தி, தொழிற்கல்வி, ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகள், ராஜாங்க அமைச்சு மற்றும் பிரம்புகள், பித்தளை, மட்பாண்டங்கள், மரப்பொருட்கள் மற்றும் கிராமிய கைத்தொழில் மேம்பாட்டு ராஜாங்க அமைச்சு ஆகியவற்றினால் செயற்படுத்தப்படும் 2021 வரவு செலவு திட்டத்தை கிராம மட்டத்தில் செயற்படுத்துவதற்கு தேவையான ஆதரவை வழங்குமாறும் அவர் இதன்போது அதிகாரிகளிடம் வேண்டுகோள் விடுத்தார். விதாத அதிகாரிகளற்ற பிரதேச செயலக அலுவலகங்களுக்கு பட்டதாரி பயிற்சியாளர்களின் ஆட்சேர்ப்பு குறித்தும் விரிவாக இதன்போது விவாதிக்கப்பட்டது. அனைவருக்கும் தொழிற்கல்வியை பெற்றுக் கொள்வதற்கான வசதிகளை ஏற்படுத்தி தொழிற்கல்விக்கான வாய்ப்புகளை அதிகரித்தல், வேலை வாய்ப்பு சந்தைக்கு ஏற்றவாறு பாடத்திட்டத்தை மேம்படுத்தல், தொழிற்கல்வி நடவடிக்கைகளை பிரதேச ரீதியாக விரிவுபடுத்தல், உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை இலக்காக கொண்டு தொழில்நுட்பம் மற்றும் உயர் தொழிற்கல்வி வழங்குவது தொடர்பான விடயங்களும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. கிராம உத்தியோகத்தர் பிரிவுக்கு ஒரு தொழிலதிபர் என்ற ரீதியில் 14,022 புதிய தொழிலதிபர்களை உருவாக்குவதற்கு இம்முறை வரவு செலவு திட்டத்தில் எதிர்பார்க்கப்பட்டது. குறித்த சந்திப்பில் கௌரவ ராஜாங்க அமைச்சர்களான சீதா அரபே போல பிரசன்ன ரணவீர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். நாளை புதுவருட நிகழ்வுகளில் ஈடுபட முடியாதென போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். இதேவேளை இலங்கையில் கோவிட்-19 தொற்றுக்குள்ளான நோயாளிகளின் மரண எண்ணிக்கை 195 உயர்வடைந்துள்ளது. நாட்டில் நேற்றைய தினம் 460 கோவிட் தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டனர். நேற்றைய தினமும் கொழும்பு மாவட்டத்தில் 249 கோவிட் தொற்றாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர். இதற்கமைய கொழும்பு மாவட்டத்தில் கடந்த அக்டோபர் 4ஆம் தேதி முதல் கண்டறியப்பட்டுள்ள மொத்த தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 17,000 கடந்துள்ளது. இந்நிலையில் கம்பஹா மாவட்டத்தில் 52 கோவிட் தொற்றாளர்களும், கண்டி மாவட்டத்தில் 38 கோவிட் தொற்றாளர்களும், காலி மாவட்டத்தில் 29 கோவிட் தொற்றாளர்களும், மாத்துரை மாவட்டத்தில் 16 கோவிட் தொற்றாளர்களும், ரத்னபுரி மாவட்டத்தில் 14 கோவிட் தொற்றாளர்களும், மேலும் 15 மாவட்டங்களில் 55 பேரும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். තවදුරටත් අපේ රට තුළ COVID-19 රෝගීන් දිනපතාම 100 ගණනක් වාර්තා වෙනකොට நாளாந்தம் நூற்றுக்கணக்கான தொற்றாளர்கள் பதிவாகின்றனர். கடந்த காலங்களில் கோவிட் கொத்தானிகள் உருவாகுவதற்கு முக்கிய காரணம் பொது நிகழ்வுகள் ஆகையால் எதிர்வரும் தினங்களில் ஒன்று கூடுவதை தவிர்த்துக் கொள்வதோடு சரிவர சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுங்கள். மேல் மாகாணத்திலிருந்து வெளியேறும் நபர்கள் மீது 11 வெளியேறும் இடங்களில் எழுமாற்று என்டிஜன் சோதனைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. මේ වන විට 10,986 දෙනෙක් සඳහා රැපිඩ් ඇන්ටිජන් පරීක්ෂාව පසුගිය 18 වෙනිදා සිට සිදු කර තිබෙනවා. එයින් හඳුනාගත් මුළු සංඛ්‍යාව இன்று வரை மொத்தம் 10,987 என்டிஜன் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதில் 71 பேர் கோவிட் தொற்றுக்கு ஆளாகியிருப்பதோடு இவர்களுடன் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்த 377 பேர் அடையாளம் காணப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். மேலும் சுகாதார அதிகாரிகள் போலீசாருடன் இணைந்து இன்று காலை முகத்திடலில் ஒரு விசேட நடவடிக்கையை மேற்கொண்டனர். அங்கு மேற்கொள்ளப்பட்ட எழுமாற்றி என்டிஜன் சோதனையில் 9 பேர் கோவிட் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். நாளை டிசம்பர் 31ஆம் தேதி 2020ஆம் ஆண்டின் கடைசி நாள். இதற்கு முன்னர் டிசம்பர் 31ஆம் தேதி பல்வேறு களியாட்ட நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டாட்டங்கள் இடம்பெற்றன.
எனினும் இவ்வரிடத்தில் அவ்வாறு செயற்பட எவ்வித வாய்ப்பும் இல்லை. கோவிட் வைரஸ் வேகமாக பரவி வருவதே இதற்கு காரணமாகும். நாளை மிக முக்கியமான நாள். எனவே நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு மாத்திரம் கொண்டாட்டங்களை மட்டுப்படுத்திக் கொள்வீர்கள் என நாம் எதிர்பார்க்கிறோம். எனவே நாளை முதல் மீண்டும் கொழும்பிலிருந்து வெளியிடங்களுக்கு செல்லும் பஸ்களில் சிவில் உடையில் போலீசார் கண்காணிப்பு பணிகளை முன்னெடுக்க உள்ளனர். தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறும் நபர்களை கண்டறிதல் மற்றும் மதுபோதையில் வாகனம் செலுத்தும் சாரதிகள், கையடக்க தொலைபேசியில் கதைத்துக் கொண்டே வாகனம் செலுத்தும் சாரதிகள், அதிக வேகத்தில் வாகனத்தை செலுத்தும் சாரதிகள் மற்றும் பாதுகாப்பற்ற முறையில் கவனஈனமாக வாகனத்தை செலுத்தும் சாரதிகள் தொடர்பிலும் போலீசார் முக்கிய கவனம் செலுத்துவர். சிவில் உடையில் பயணிக்கும் போலீசார் இவ்வாறான நபர்களை அடையாளம் கண்டவுடன் அருகிலுள்ள போலீஸ் நிலையத்துக்கு தெரியப்படுத்தி அவ்வாறான நபர்கள் மற்றும் சாரதிகளை கைது செய்ய நடவடிக்கை எடுப்பர். நாட்டில் பதிவாகியுள்ள கோவிட் மரணங்களுடைய எண்ணிக்கை 195 உயர்வடைந்துள்ளது. நேற்றைய தினமும் மேலும் ஒரு கோவிட் மரணம் பதிவாகியது. வெள்ளம்பிட்டி பிரதேசத்தை சேர்ந்த 45 வயதான ஆண் ஒருவர் கடந்த 28ஆம் தேதி மரணம் அடைந்துள்ளார். இவர் சுகையினம் காரணமாக ஹோமாகம ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மரணம் அடைந்துள்ளார். நிமோனியா மற்றும் சிக்கலான சிறுநீரக நோய் தொற்று நிலையுடன் கோவிட் வைரஸ் தாக்கம் அதிகரித்தமை மரணத்துக்கான காரணமாக கூறப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டுக்கு சுற்றுலாவுக்காக வருகை தந்த உக்ரைன் பிரஜைகளில் 3 கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவர்கள் 3 நேற்றிரவு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதாக சுகாதார சேவைகள் பிரதிபலிப்பாளர் நாயகம் விசேட வைத்திய நிபுணர் ஹேமந்த ஹேர தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள சுற்றுலா பயணிகளை மருத்துவ சிகிச்சைகளுக்கு அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். உக்ரைனிலிருந்து 180 சுற்றுலா பயணிகளை ஏற்றி வந்த விமானம் மத்தளை சர்வதேச விமான நிலையத்தில் நேற்று முன்தினம் தரையிறங்கியது. இலங்கைக்கு சுற்றுலா பயணிகளை அழைத்து வரும் செயற்திட்டத்தின் கீழ் இவர்கள் வரவழைக்கப்பட்டனர். ரத்னபுரி போதனா வைத்தியசாலையில் வைத்தியர் ஒருவருக்கும் 2 தாதியர்களுக்கும் மற்றும் 2 சேவையாளர்களுக்கும் கோவிட் தொற்று குறித்து சந்தேகத்தின் பேரில் மேற்படி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருந்த 9 பேர் உட்பட மொத்தம் 14 பேருக்கு கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக சப்ரகமுக மாகாண சுகாதார பணிப்பாளர் வைத்தியர் கபில கண்ணங்கர இன்று தெரிவித்தார். ரத்னபுரி போதனா வைத்தியசாலையின் வைத்தியர்கள் உட்பட சேவையாளர்களுக்கு நேற்றைய தினம் மேற்கொண்ட PCR பரிசோதனையின் போது இவர்களுக்கு கொரோனா தொற்று இருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். PCR பரிசோதனையிலே அனைவரும் கடை நிறுவனங்களின் உரிமையாளர்கள் வேலை செய்கின்ற அனைவரும் இதில் பங்கு பெற்றுமாறு உங்களை அன்புடன் கேட்டு. மட்டக்களப்பு காத்தாங்குடியில் தொடர்ச்சியாக கொரோனா தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டு வருவதால் மாவட்ட பொது சுகாதார பிராந்திய திணைக்களத்தினால் காத்தாங்குடியை சேர்ந்தவர்களுக்கும் காத்தாங்குடியிலிருந்து மட்டிநகருக்கு வந்து வியாபாரம் செய்வதற்கும் இன்று காந்தி பூங்காவில் PCR பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டது. இதேவேளை இன்று காலை ஒளிபெருக்கிகள் மூலம் அறியப்படுத்தப்பட்ட பின்பு புளியந்தீவு பிரதேச செயல பிரிவுக்குட்பட்ட மட்டிநகரில் வியாபாரம் மேற்கொள்ளும் 300க்கும் மேற்பட்ட வியாபார நிலையங்களில் பணிபுரியும் காத்தாங்குடி வர்த்தகர்களுக்கு பொது சுகாதார பிரிவினால் PCR பரிசோதனை நடவடிக்கைகள் இன்றைய நாள் முழுவதும் முன்னெடுக்கப்பட்டது. நேற்றைய தினம் நாட்டில் 10,564 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கடந்த 10 மாதங்களில் 12,23,582 PCR பரிசோதனைகள் நாட்டில் இடம்பெற்றுள்ளன. இன்று மாலை 6 மணி வரையில் நாட்டில் 7,245 பேர் நாடளாவிய ரீதியில் உள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுவரை நாட்டில் 42,063 கோவிட் தொற்றாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர். இன்றைய தினம் 545 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். அதன்படி நாட்டின் இதுவரை 34,623 பேர் பூரண குணமடைந்து வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர். நாட்டில் இதுவரை 195 மரணங்கள் பதிவாகியுள்ளன. கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக உயிரிழக்கும் நபர்களின் உடல்களை அடக்கம் செய்ய அனுமதிப்பதா என்பது குறித்து ஆராய நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை சுகாதார அமைச்சரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. 9 பேர் அடங்கிய நிபுணர்கள் குழுவின் தலைவர் ஜெனிஃபர் பெரேராவினால் இவ்வறிக்கை நேற்று முன்தினம் மாலை சுகாதார அமைச்சிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. குறித்த 9 பேர் கொண்ட குழுவின் அறிக்கை ஏகமனதான தீர்மானத்தின் அடிப்படையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையின் தீர்மானம் இன்று வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்பதாக சுகாதார அமைச்சின் நிபுணர்கள் குழு கோவிட் தொற்றால் ஏற்படும் மரணங்களின் போது சடலங்களை தகனம் செய்ய வேண்டும் என பரிந்துரை செய்திருந்தது. அது தொடர்பில் எழுந்த பல்வேறு மாறுபட்ட கருத்துக்கள் எதிர்ப்புகளை அடுத்து அடக்கம் செய்யவும் அனுமதி அளிப்பதா என்பது தொடர்பில் ஆராய 9 பேர் கொண்ட நிபுணர்கள் குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கோவிட்-19 தொற்றினால் மரணிப்பவர்களை அடக்கம் செய்வதா அல்லது தகனம் செய்வதா என்பது தொடர்பில் அரசியல் பிரதிநிதிகள் தங்களுடைய கருத்துக்களை இவ்வாறு பதிவு செய்தனர். කැබිනට් මණ්ඩලය තීන්දුව කළා තියෙනවා විශේෂඥ කමිටුවක් පත් කරලා ඒ කමිටුවේ වාර්තාවක් කියලා තියෙනවා මේ පිළිබඳව. ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட விசேட வைத்திய நிபுணர்கள் குழுவின் அறிக்கையின் மூலம் அரசு என்ற ரீதியில் எரிப்பதா அல்லது அடக்கம் செய்வதா என்பது தொடர்பில் தீர்மானிப்பர். ආණ්ඩුව මේ බලහත්කාරයෙන් මුස්ලිම් ජනතාවට තලා පෙළනවා නෙවෙයි. හැබැයි මුස්ලිම් ජනතාවේ කඳුළු තමන්ගේ වාසියට අරගෙන අලු දූවිලලා තියෙන முஸ்லிம் மக்களுடைய நிலைமையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக எதிர்க்கட்சியினர் செயற்படுகின்றனர். இந்த கேவலமான அரசியலை வன்மையாக கண்டிக்கிறோம்.
කොරෝනා ආසාධිත මරණයක් භූමිදානය කරනවද ආහාදානය කරනවද කියන එක තීරණය කිරීම සඳහා තියෙන සාධක ටික ආණ්ඩුව හොයලා කියන්න ඕනේ. මේ கொரோனா தொற்றினால் மரணிப்பவர்களை அடக்கம் செய்வதா அல்லது தகனம் செய்வதா என்பது தொடர்பில் தெரிவிப்பதற்கு பல மாதங்கள் செல்வதில்லை. எதிர்வரும் மாகாண சபை தேர்தலுக்கு இதனை வைத்து இலாபம் தேட முயற்சிக்கின்றனர். நாங்கள் ஒன்றை தெரிவித்துக் கொள்கிறோம். மோசமான அரசியல் செய்து இனங்களுக்கிடையில் பிளவுகளை ஏற்படுத்த வேண்டாம். මේක අපි මේ රටේ ජනාධිපතිතුමා අගමැතිතුමා දේශපාලඥයෝ මේ අපි විසඳන්න ඕන ප්‍රශ්නයක් නෙවෙයි. මේක අද ஜனாதிபதியாலேயோ பிரதமராலேயோ அரசியல் பிரதிநிதிகளாலேயோ இது தீர்க்கப்பட முடியுமான விடயமல்ல. இது எதிர்க்கட்சியினர் கொண்டு செல்லும் வங்குரோத்து அரசியல். எதிர்க்கட்சியினர் நாட்டு மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்துகின்றனர். சுகாதார பிரிவு அடக்கம் செய்யுங்கள் என தெரிவித்தால் அடக்கம் செய்யலாம், தகனம் செய்யுங்கள் என தெரிவித்தால் தகனம் செய்யலாம். කරන්න ඕන ප්‍රශ්නයක් කියලා මම නම් கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளாகி மரணிக்கும் முஸ்லிம்களின் ஜனாசாக்கள் தகனம் செய்யப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று அக்கரைப்பற்றில் அமைதி கவனஈர்ப்பு பேரணி ஒன்று இடம்பெற்றது. இவ்வெதிர்ப்பு அமைதி பேரணி அக்கரைப்பற்று பட்டினப்பள்ளி வாயில் முன்பாக ஆரம்பித்து பிரதான வீதியூடாக அக்கரைப்பற்று பிரதேச செயலகம் வரை சென்று பிரதேச செயலாளர் MSM ரசானிடம் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டது. ஜனாசா எரிப்புக்கு எதிராக எழுதப்பட்ட வாசகங்கள் அடங்கிய சுலோகங்களையும் பதாதைகளையும் தாங்கியவாறு இப்பேரணி பொது சுகாதார நடவடிக்கைகளை பின்பற்றி பொதுமக்களின் போக்குவரத்துக்கும் இடையூறு ஏற்படுத்தாதவாறு முன்னெடுக்கப்பட்டது. இப்பேரணியில் கிறிஸ்தவ பாதிரிமார்களும் கலந்து கொண்டவை குறிப்பிடத்தக்கது. நாங்கள் எங்களுடைய அரசியல் ரீதியான எல்லைகளை தாண்டி இன ரீதியான எல்லைகளை தாண்டி இந்த விஷயத்தை நாங்கள் ஒரு மனிதத்துவம் சார்ந்த ரீதியிலே பார்த்து அதற்கான விடைகளை இலங்கை நாட்டுக்குள்ளே நாங்கள் தேட வேண்டும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பாக. இலங்கையிலே பிறந்த சகலரும் இலங்கை மண்ணுக்கே தங்களுடைய சரீரங்களை தங்களுடைய காரியங்களை அர்ப்பணிக்க வேண்டியவர்களாக இருக்கிறது. கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்துக்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, பௌத்தர்களாக இருந்தாலும் நாங்கள் வாழ்கின்ற பொழுது பின்பற்றுகின்ற மத விடுமியங்களை மத கடமைகளை நாங்கள் கடைசி வரை பின்பற்ற வேண்டிய நபர்களாக மனிதர்களாக நாங்கள் இருக்கிறோம். சிவில் போராட்டம் என்பது இன்று நாடு முழுவதும் பல பிரதேசங்களிலே மிகவும் முக்கியம் பெற்றிருக்கிறது. நாட்டுக்கு வெளியேயும் பல நாடுகளிலே மக்களுடைய குரல் இந்த கட்டாய ஜனாசா எரிப்பை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று இருக்கிறது. அந்த வகையில் அடிப்படை உரிமை மீறலை உடனடியாக நிறுத்தி இந்த மக்களுடைய மிக நியாயமான இந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ளுமாறும் எல்லோருக்கும் நீதி கொடுக்குமாறும் நாங்கள் அன்பாக வேண்டுகிறோம். இது முஸ்லிம் மக்களுடைய கோரிக்கை மட்டுமல்ல, கிழக்கு வாழ் தமிழ் மக்களுடைய, கிறிஸ்தவ மக்களுடைய, ஏன் சிங்கள மக்களில் கூட ஒரு தரப்பினருடைய, மலையக மக்களில் கூட நல்லடக்கம் செய்கின்ற உடல்களை பிரேதங்களை புதைக்கின்ற அந்த மரபும் பாரம்பரியம் இருக்கிறது. ஆகவே இது எல்லா மக்களுக்குமான ஒரு போராட்டமாகவே நாங்கள் செய்கிறோம். ஜனாசா எரிப்பை உடன் நிறுத்தி அடக்கம் செய்வதற்கு அனுமதி வழங்குமாறு அரசாங்கத்தை வலியுறுத்திய மகஜரை பிரதேச செயலாளரிடம் கையளித்து வைத்ததன் பின்னர் அக்கரைப்பற்று சமூகம் சார்பில் அங்கு கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. இலங்கையிலே பிறந்த எங்களை இந்த மண்ணிலேயே அடக்கம் செய்வதற்கு அனுமதி கோரி எங்களுடைய மத உரிமையை தாருங்கள் என்று கோரி இன்றைக்கு ஒரு மகஜர் ஒன்றை அக்கரைப்பற்று டிவிஷனல் செக்ரட்டரியிடம் ஒப்படைப்பதற்காக வீதியிலே ஒரு அணிவகுப்பாக வந்து நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். எந்த ஒரு மதத்தினுடைய உரிமைகள் மறுக்கப்படுகிறதோ அந்த நாட்டில் அந்த மதமே இல்லை என்று ஆகிவிடும் என்பது நாம் எல்லோருமே அறிந்த விடயம். உலக சுகாதார மையம் WHO கூட இதை அடக்குவதற்கு அனுமதிக்கின்ற போது இந்த நாட்டில் மட்டும் முஸ்லிமாக பிறந்த நாங்கள் ஜனாசாக்களை அழகான முறையில் அடக்கம் செய்வதற்கு அனுமதி கேட்டு நாங்கள் இன்று இந்த மகஜரை சமர்ப்பிப்பதற்காக வந்திருக்கிறோம். தயவு கூர்ந்து எங்களுடைய மத உரிமையை தாருங்கள், இந்த மண்ணிலே பிறந்த எங்களை இந்த மண்ணிலேயே அடக்குவதற்கு அனுமதி தாருங்கள். செய்திகள் தொடர்கின்றன. மகர சிறைச்சாலை கலவரத்தில் உயிரிழந்த கைதிகளில் 4 கைதிகளின் சடலங்களை அரசு செலவில் தகனம் செய்யுமாறு வத்தளை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. குறித்த வழக்கு வத்தளை நீதவான் நீதிமன்றில் நீதவான் ஸ்ரீ புத்திக ஸ்ரீ ராகல முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்நிலையில் கைதிகளின் பிரேத பரிசோதனை அறிக்கை வத்தளை நீதவான் நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்த நிலையிலேயே மேற்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்படி கலவரத்தில் உயிரிழந்த கைதிகள் 4 சடலங்களை அரசு செலவில் தகனம் செய்ய வத்தளை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. குறித்த 4 கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த 4 சடலங்களை தகனம் செய்யுமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது. அத்துடன் சம்பவத்தில் உயிரிழந்த ஏனையவர்களின் சடலங்களும் பிரேத பரிசோதனைகள் இடம்பெற்று வருகின்றன. கடந்த நவம்பர் மாதம் 29ஆம் தேதி மகர சிறைச்சாலையில் ஏற்பட்ட அமைதியின்மை காரணமாக இடம்பெற்ற வன்முறைகளின் பொழுது 11 கைதிகள் உயிரிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவினர்களின் சங்கம் இன்று காலை மன்னார் நகர பேருந்து தரிப்பிடத்திற்கு முன் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர்.
காணாமல் ஆக்கப்பட்ட தமது உறவுகளை கண்டுபிடித்து தரக்கோரியும் காணாமல் ஆக்கப்பட்டோர் விடயத்தில் சர்வதேச விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என கோரியும் இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தை இவர்கள் முன்னெடுத்தனர். நாங்கள் 10 வருஷமா ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டே இருக்கிறோம், தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஒரு தீர்வுமே எங்களுக்கு கிடைக்கிறதில்லை. ஆனால் அதுக்காக நாங்கள் விட்டுட்டு இருக்க போகிறதும் இல்லை. ஏன்னு சொன்னால் துளைச்சது உறவுகள், விலைமதிக்க இயலாத உறவுகளைத்தான் துளைச்சி போட்டு இன்றைக்கு தேடிக்கொண்டு ரோட்டில் நிற்கிறோம். நாங்கள் இப்போ என்ன கேட்குறோம்னு சொன்னால் சர்வதேச விசாரணை வேணும்னு சொல்லி வார வருஷம் 2ஆம் மாதம் ஜெனிவாவில் பேச்சுவார்த்தை நடக்க போகுது. அதுக்கு கால அவகாசம் கொடுக்குறோன்னு சொல்லி ஒரு கதையும் வந்து கொண்டிருக்குது. அந்த கால அவகாசம் கொடுக்க வேண்டாம். என்னன்னு சொன்னால் 3 தடவை நீங்கள் கொடுத்து எந்த ஒரு பிரயோசனம் எங்களுக்கு கிடைக்க இல்லைன்னு சொன்னால் OMBயை கொண்டு வந்தவியல் OMBயால் ஒன்றுமே நடைபெற இல்லை. அதனால எங்களை ஏமாத்துறதுக்காக இந்த அரசாங்கம் இப்படி செய்து கொண்டிருக்குது. குறித்த போராட்டத்தில் ஈடுபட்ட காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் பல்வேறு பதாதைகளை ஏந்தியவாறு முகக்கவசம் அணிந்து சுகாதார நடைமுறைகளுக்கு அமைவாக்க போராட்டத்தில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை வவுனியா மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் இன்று காலை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காணாமலாக்கப்பட்டோர் விடயத்தில் சர்வதேச நீதியை கோரி இவ்வார்ப்பாட்டம் இடம்பெற்றதோடு மார்ச் மாதம் இடம்பெறவுள்ள ஜெனிவா கூட்டத்தொடரில் காணாமலாக்கப்பட்டோரின் விடயத்தில் கரிசனை கொள்ளப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கிளிநொச்சி மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளால் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. குறித்த போராட்டம் கிளிநொச்சி மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்க அலுவலகம் முன்பாக இடம்பெற்றது. இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு முடியுமே இல்லை. இந்த பிள்ளை இருக்குன்னு எனக்கு நம்பிக்கையா தெரியுது. இந்த பிள்ளைன்ற தகவல் ஒன்றுமே கிடைக்கல. தயவு செய்து ஜனாதிபதி அவர்கள் இந்த பிள்ளைகளை கொண்டு வந்துருக்காரு. தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வேன். ஜனாதிபதி மகனை கூட அன்றைக்கு போன மாதம் மட்டும் கடதம் போட்டான். என் பிள்ளைய எங்கே இருந்தாலும் கொண்டு தெரிய சொல்லி என்னென்றால் மறுநடை கிடைக்கல. அவரை பெருத்த பிள்ளை மாதிரி தான் அவர்கிட்ட வீட்டுக்கு கடதம் போட்டான். இதன்போது காணாமலாக்கப்பட்ட தமது உறவுகளின் புகைப்படங்களையும் வாசகங்களையும் ஏந்தியவாறு A9 வீதியில் கவன ஈர்ப்பில் ஈடுபட்டனர். தமது பிள்ளைகளின் நிலை தொடர்பில் சர்வதேசமே தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என வலியுறுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி பள்ளை பகுதியிலிருந்து 55 மோட்டார் குண்டுகள் மீட்கப்பட்டுள்ளதாக பள்ளை போலீசார் தெரிவிக்கின்றனர். கிளிநொச்சி பள்ளை வைத்தியசாலைக்கு அருகில் உள்ள காணியில் உரிமையாளர் காணியினை துப்புரவு செய்த போது நிலத்தில் புதைத்து வைக்கப்பட்ட நிலையில் வெடிப்பொருட்கள் இருப்பதனை அவதானித்து போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார். சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் 11 மோட்டார் செல்களை அடையாளப்படுத்தியிருந்தனர். இந்நிலையில் இன்று கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றத்தின் அனுமதியுடன் போலீஸ் விசேட அதிரடி படையினர் அந்த இடத்தினை அகழ்ந்த போது அங்கிருந்து 55 மோட்டார் செல்கள் மீட்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு சந்திவழி பகுதியில் முந்திரை தோட்டம் ஒன்றில் மரத்தின் கீழ் பாதுகாப்பாக பொலித்தீன் பை ஒன்றினால் சுற்றி வைக்கப்பட்டிருந்த ட்ரீ 81 ரக துப்பாக்கி, 49 ரவைகள், 2 மகசின் என்பனவற்றை நேற்று மாலை மீட்டுள்ளதாக மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு பொறுப்பதிகாரி PSB பண்டார தெரிவித்துள்ளார். இவ்வாறு துப்பாக்கி மீட்கப்பட்ட முந்திரிகை தோட்ட உரிமையாளர் மீது விசாரணை மேற்கொண்டு வருவதாக மட்டக்களப்பு போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமான முறையில் படகுகள் மூலம் களமட்டிய மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் கைப்பற்றப்பட்ட மஞ்சள் தொகை நேற்றிரவு தீயிட்டு அழிக்கப்பட்டுள்ளன. இலங்கையின் மிக வயதான நபர் என்று நம்பப்படும் 117 வயதுடைய பெண்ணான வேலு பாப்பாணி அம்மா என்பவர் நேற்றிரவு காலமானார். வேலு பாப்பாணி அம்மா எனும் 2 பிள்ளைகளின் தாயாரான இவர் 1903 மே மாதம் 3ஆம் தேதி களுத்துறை மாவட்டம் தொடங்கொட பிரதேச செயலக பிரிவில் உள்ள நேகின்ன கிராமத்தில் பிறந்தார். அவரது விவரங்கள் அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட முதியவரின் அடையாள அட்டை மூலமாகவும் சரிபார்க்கப்பட்டுள்ளன. உலக முதியோர் தினத்தை குறிக்கும் வகையில் இந்த ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதி இலங்கையின் மிகவும் வயதான பெண் என தெரிவிக்கும் சான்றிதழை முதியோருக்கான தேசிய கவுன்சில் வழங்கியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.